நமச்சிவாயம். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர், வாராகியின் ஆசீர்வாதம். ஜெய் வாராகி. சனி பெயர்ச்சியால் வரும் யோகங்கள். சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. இந்த சனி பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு மிகப்பெரிய சத்தத்தோடு இந்த சனி பெயர்ச்சி நடக்குது. இன்னும் சனி பெயர்ச்சி நடக்கல. மார்ச் 6ஆம் தேதி நடக்குதுன்னா சனி உள்ள வர போறாருன்னா பெரிய வெடி வெடிச்சு அங்க பாத்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் போர் வார் நடக்குது. அப்போ சனி டிரான்சிட் ஆகிறதுக்கு முன்பாக, டிரான்சிட்டே நடக்கல, அதுக்குள்ள ஒரு 10 நாள் முன்பாகவே யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. சத்தம் எங்க பார்த்தாலும் சத்தம், வெடி சத்தம். அது ஈரானோட நிக்குதா இஸ்ரேலோட நிக்குதான்னு இல்ல, சுத்தி இருக்கிற அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் பாதிக்குது. தப்பு செஞ்சவங்க தப்பு செய்யாதவங்க எல்லாரும் போய் சகட்டு மேற்கு உள்ள மாட்டுறாங்க. மாட்டினவங்க பூரா அங்க சிக்கலா மாட்டிக்கிறாங்க. அப்ப இந்த கடுமையான சூழ்நிலை, அதே சமயத்துல பொருளாதார வீழ்ச்சி, கடுமையா பொருளாதாரம் மாறப்போகுது வேர்ல்டு வைடு. அப்ப இதெல்லாம் இந்த டிரான்சிட்டோட, சனி பகவானுடைய இந்த டிரான்சிட்டோட காரணங்கள் தான். அப்ப இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்திற்கே இவ்வளவு மாற்றங்கள் தருதே இந்த சனி பெயர்ச்சி. இவ்வளவு கஷ்டத்துல நாம உள்ள போய் ஏதாவது ஒரு எடுத்துன்னு வந்துடும், ஒரு அதிர்ஷ்டத்தை எடுத்துட்டு வர முடியுமா? நம்ம உள்ள போய் ஏதாவது கொஞ்சம் நன்மையை எடுத்துக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு ரிசர்ச். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சியால் இல்ல சனி தரும் யோகம், என்ன உள்ள யோகம் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாருங்க. 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 5, 9ஆக இருக்கக்கூடிய சனி பகவான். இதுல யாருக்கு யோகம்? விருச்சக ராசியை பொறுத்தவரையில எங்கெல்லாம் ஆர்கியூமெண்ட் நடக்குதோ, வாக்குவாதம் செய்பவரா நீங்கள், அது வீட்லயா இருக்கலாம், வெளியிலயா இருக்கலாம், கம்பெனிலயா இருக்கலாம், பிசினஸ் சென்டராக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இன்சூரன்ஸாக இருக்கலாம். இன்சூரன்ஸ் சென்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி இன்சூரன்ஸாக இருக்கலாம். அப்ப நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் வாக்குவாதங்கள், ஆர்கியூமெண்ட் இருக்குமேயானால், அதாவது உங்களை பத்தின ஒரு வீண்பழி அவமானங்களை, உங்களை பத்தின ஒரு பேட் ரிப்போர்ட், செய்யாத சொல்லாத குற்றங்கள் உங்க மீது சுமத்தப்படுமையானால் அவையெல்லாம் சரியாகும். மெயினா விருச்சக ராசி அன்பர்களே, இந்த சனி தரும் யோகத்துல எதெல்லாம் உங்களுக்கு காரிய தடையாக உள்ளதோ, எதெல்லாம் உங்களுக்கு காரிய தடைகளாக உள்ளதோ அந்த காரிய தடைகள் விலகும். காரிய தடைகள் விலகும். அற்புதமா இருக்கும். நான் ரொம்ப நாள் ஆகுது சாமி, இந்த ஒரு விஷயம் நடக்கவே மாட்டேங்குது, கேஸ் தள்ளி தள்ளி போகுது, எனக்கு கேஸ் தள்ளி தள்ளி போகுது, அல்லது ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்டாக இருக்கலாம், இல்ல ஒரு செட்டில்மெண்டாக இருக்கலாம், வர வேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம், இல்ல சொத்து விற்க வேண்டியதாக இருக்கலாம். நிறைய விருச்சக ராசி அன்பர்கள் கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு இன்னும் எனக்கு பைசா கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இன்னும் இருக்காங்க. அல்லது பாக பிரிவினைகளாக இருக்கலாம், உங்க குடும்பத்துல வர வேண்டியதாக இருக்கலாம், மாமனார் மாமியார் வீட்டுல இருந்து வர வேண்டியதாக இருக்கலாம், இல்ல அம்மா வீட்டுல இருந்து வர வேண்டியதாக இருக்கலாம், தாய் வீட்டு வழியாக இருக்கலாம். அப்ப சொத்து பத்துக்கள் சேரும். பூர்வீகம் சம்பந்தப்பட்டது, தகப்பனார் வழியில உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்கள் இருக்குமேயானால், அல்லது அம்மா வழியில தாய் வழியில, அப்படி இல்லைன்னா மாமனார் மாமியார் வழியில, இல்ல நீங்க சம்பாதிச்ச சொத்துக்கள் ஏமாந்திருக்கலாம். அந்த மாதிரி சொத்து பத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டியது இருக்குமே ஆனால் வரவேண்டிய சொத்துக்கள் சேரும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, வெளிநாடுகள்ல இருப்பாங்க, சம்பாதிச்சு இங்க அண்ணன் தம்பி பேர்ல போட்டுருவாங்க, அப்பா பேர்ல போட்டுருவாங்க. அப்புறம் அவங்க கேட்கும்போது அது பொது சொத்தா மாறும். நான் சம்பாதிச்சு வாங்கினது எப்படிங்க பொது சொத்தா மாறும்?
எல்லாருக்கும் பாத்தியப்படும். அப்படிதான்டா இது குடும்பம்டா, இது அப்படிதான்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏமாந்தவர்கள் உண்டு விருச்சிக ராசியில. ஆமாம். அதே போல பசங்களுக்கு 2வது திருமணம். பசங்களுக்கு அவங்க ஆம்பளை பசங்களோ பொம்பளை பசங்களோ இருக்கலாம், அவங்களுக்கு பிள்ளைகள். அதுக்கு ஏதாவது 2வது திருமணம் பண்ணணும். முதல் திருமணம் பண்ண சாமி சரியா அமையல, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு, ஒரு ஏமாற்றமா போயிடுச்சு. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாறும், நல்லது நடக்கும். அப்ப வீட்டுல மங்கள விசேஷங்கள் கேட்கும், மங்கள ஓசை கேட்கும், திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல குழந்தை பாக்கியம். ஏன்னா பூர்வ புண்ணியம்ல அடுத்த வாரிசு வேணுமே, அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு, அந்த பாவத்தை செய்யும் கிட்ட இருந்து கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு, கர்மாவை செய்வதற்கு ஒரு வாரிசு வேண்டுமே. குழந்தை பாக்கியம் உருவாகும். விருச்சிக ராசி அன்பர்கள், இதெல்லாம் சனி தரும் யோகம். கல்யாணம் 6 வருஷமாகுது, 8 வருஷமாகுது, 10 வருஷமாகுது, 12 வருஷமாகுது, 2 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வந்துருங்க. கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம். அதுதான் பல பேர் திட்டுவது உண்டு. ஒரு 4 லட்ச ரூபா 4.5 லட்ச ரூபா ஒரு கட்டி ஒரு ஐவிஎஃப்ஓ ஒரு ட்ரீட்மெண்ட்டோ போறீங்க, அதுக்குள்ள ஒரு 4000 ரூபாய் செலவு பண்ணி ஆண் பெண் இருவருடைய நாங்க இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? இது எங்களுக்கு கருத்தரிக்கும் நேரமா? ஏன்னா ஒரு 4.5 லட்ச ரூபாங்கிறது நீங்க செல்வந்தரா இருந்தா கூட அது வந்து பெரிய காசு தான். அப்போ சாதாரண ஒரு ஏழைப்பாளைங்க லோன் போட்டு சீட்டு போட்டுலாம் கொண்டு போய் அந்த ஐவிஎஃப் ஆஸ்பத்திரி கட்டுறாங்க. அப்போ அந்த ஆஸ்பத்திரி என்ன சொல்லிடுறாங்க, 15 நாள் படுக்க போட்டு காத்தால 2 ஊசி, சாயந்தரம் 2 ஊசி, 5 2 30 ஊசி 15 நாளைக்கு. 16வது நாள் என்ன சொல்றாங்க, சக்சஸ் ஆகல, அடுத்து ட்ரை பண்ணுங்க, அதை விட நாங்க உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறோம். அப்ப என்ன அர்த்தங்க? இப்ப யாராவது ஆஸ்பத்திரி போய் சண்டை போடுவீங்களா? உங்களுக்கு தூக்கி உள்ள வச்சுக்குவாங்க. 4.5 லட்ச ரூபா நான் கொடுத்தேனே, ஏன் எனக்கு சக்சஸ் ஆகல, ஏமாத்திட்டு சொல்லுவீங்களா? ஐயத்தை ஒரு 10,000 கொடுத்தா சண்டைக்கு வந்துருவீங்க. அப்போ இதைதான் நான் சொல்லுவேன், இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போவதற்கு முன்பாக ஒரு ஜாதகம் பாருங்க. இந்த நேரம் அப்பா அம்மா நேரம் வந்துடுச்சா, இதுல நாங்க ஜெயிக்க முடியுமா, கான்பிடண்டா, நாங்க பணம் கட்டலாமா கேளுங்க. அப்போ நீங்க ஜெயிக்க, நீங்க ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. எத்தனையோ அன்பர்கள் உலகம் முழுவதிலும் இருந்து எத்தனையோ அன்பர்கள் நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க. அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் வெற்றியை கொடுக்கும். அப்ப இத போல பல ரகசியம், பல பாக்கியம் விருச்சிக ராசிக்கு நடக்க போகுது. உங்களுக்கான பாக்கியம் எது என்பதை அறிய, ரகசியத்தை அறிய உங்க பிறப்பு ஜாதகம் பேசும். கொண்டு வாருங்கள்.